இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வேலிருக்க பைமை சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகனுடைய சிறப்பு வாய்ந்த கோவில்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனே தன்னுடைய பக்தர் கனவுல தோன்றி வைக்கக்கூடிய பொருள் தாங்க. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி வந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது வாண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள பொருள் என்ன, அதனால் நடக்க இருப்பது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க, காங்கேயம் வட்டத்தில் சிவன்மலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கேயம் வளநாட்டில் காங்கேயத்திலிருந்து திருப்பூருக்கு இடையிலே 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலை கோவிலுங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 400 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல 2 கிலோமீட்டர் மலைப்பாதையை தார்பாலைய சாலையாக இருக்குது. இந்த கோவிலில் மிகவும் பழமையானது, ரொம்பவே சிறப்பான கோவிலுங்க. சிவமோ ஸ்கந்தமோ வேறல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த மலை உருவானதுனும் இந்த மலைக்கு சிவன்மலைன்னு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. மூர்த்தி, தளம், தீர்த்தன்னு, உத்தரவு, காரண பொருள்னு பல்வேறு சிறப்புகளை கொண்ட தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இமயமலையை வெள்ளாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவன்மலைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயரும் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா முதல் யுகத்தில் பொன்மலையாகவும் 2ஆம் யுகத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி மலையாகவும் காட்சியளித்திருக்கு. 3ஆம் யுகத்தில் செப்பு மலையாகவும் இருந்ததாகவும் தற்போது அமைந்து வருகின்ற கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறுவதால் காமரூப ஜோதிகிரின்னு இந்த மலையை சிறப்பாக அழைக்கிறாங்க. இந்த மலையில தாங்க பார்த்தீங்கன்னா உமையம்மையை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலைன்னு பல்வேறு சிறப்பு பெயர்களை கொண்டதுங்க இந்த கோவில். இந்த மலைக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் பாட்டாளியூர்னு ஒரு தலம் அமைஞ்சிருக்கு. இந்த தளத்தில் உள்ள வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைச்சிருக்காங்க. உற்சவர்களில் பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனம்பர சுப்பிரமணியராக காட்சியளிப்பார். மகா மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர்னி சிவகாமி அம்மன் சன்னதி, பள்ளியறை அருகில் உற்சவ மூர்த்திகள் சன்னதி அமைஞ்சிருக்கு. நடராஜ சன்னதி அருகில் சிவவாக்கிய சித்தர் முருகப்பெருமான் பூஜிப்பதை போலோ சுதைபிம்ப சன்னதியும் இருக்குது. நுழைவாயில பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள், நவ வீரர்கள் காட்சியளிப்பாங்க. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீர நோய் தீர வழிபடக்கூடிய கடவுளாக சுரலோக நாயகி உடனமர சுரலேகநாதர் சுவாமி சன்னதி இருக்குது. இந்த ஆலயத்தின் முன்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமர விநாயகர் சன்னதி, பிரகாரத்தில் ஸ்ரீ சூரியன் பல்லாண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கோவிலில் தென்மேற்கு திசையில தான் கன்னிமூல கணபதி, வடமேற்குல ஞான தண்டாதிபரணி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுதுங்க. சிவன்மலை கோவில்களில் பார்த்தீங்கன்னா மிகவுமே பிரசித்தி பெற்றது தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தின்னு சிறப்பாக அழைக்கிறாங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தர் கனவுல வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாராம். அதன்படி பார்த்தீங்கன்னா சுவாமியுடன் உத்தரவு கேட்கப்படுதுங்க. உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுது. இன்னொரு பக்தருடைய கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளே கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வச்சிருப்பாங்க. இந்த கோவிலில் பிரதானமாக திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மைன்னு, நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தலங்க. வக்ரக சந்நிதியை நீங்கள் 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க.
சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் எழுந்திருக்காரு. மலை மேலே தாங்க சுரலோக நாயகி சமீத ஜரகேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும்னு சொல்லப்படுது. மற்ற திருத்தலங்கள் போல் இல்லைங்க. இங்கு முதல் வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கே. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான். நவகிரகங்களில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பார்த்து நிற்குது. அணையாத தீபம் இங்கு ஒன்று எரிந்து கொண்டே இருக்குது. திருநள்ளாறு சென்று நீங்கள் சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயண கோவிலை சென்று சூரியனை தரிசிப்பதும் ஏற்படக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்த கோவிலில் தரிசிப்பதால் உங்களுக்கு உண்டாகிடுங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தர் கனவுல வந்துதான் குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு இந்த கோவிலில் ஒரு வழக்கத்தில் இருக்குதுங்க. பக்தர் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தாங்கன்னா மேற்படி பார்த்தீங்கன்னா பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமான சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தாலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது. இதுவரையுமே இங்கு பார்த்தீங்கன்னா மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள்னு இளநீர்கள், கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர்னு பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதத்தில் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. கடந்த 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு ஆறுதழுவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல தோன்றி கற்பூரம் பிரபு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இன்று முதலே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இதனுடைய உண்மை நிலவரம் இனி வருகின்ற காலங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இருக்கக்கூடிய முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா பலருக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்கிறாரு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலுமே என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுனாலும் நீங்கள் கந்தனுடைய காலை பிடித்தாலே போதுங்க. வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடுன்னு சொல்லலாம். வேலை, திருமணம்னு, குழந்தை பேரு, கடன், பண கஷ்டம்னு, வீடு தொடர்பான பிரச்சனைகள், நோய், காரிய வெற்றின்னு எதை வேண்டினாலும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா சகல நன்மைகளும் உங்களுக்கு தரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில முருக வழிபாடை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. அப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முருகனை வழிபட்டு வரணும்னு தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க, செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகிடுங்க. செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை, மிருகசீரிச்சம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. மேஷம், விருச்சகம் லக்னக்காரர்கள், ராசிக்காரர்கள் இருவருமே முருக வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவங்களே, நவமி திதி, தசமி திதியில் பிறந்தவர்களும் அந்த திதி வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கான யோகத்தை அதிகரித்திடுங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா வீடுகளில் கூட மயிலேருக்கு சிறிய வேல் வைத்து வழிபடுவங்க இருப்பீங்க. பெரிய வேலாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கூட கொடுக்கலாம். முருகனுக்கு உரிய உலோகம் தாங்க செம்பு. அதனால் நீங்கள் செம்பாலான மோதிரத்தை அணிந்து கொள்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நீங்கள் செப்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வீட்டில் நீங்கள் செம்பருத்தி நட்டு வைத்து வளர்ப்பதோ முழுந்துவரம் பருப்பை அடிக்கடியில் உணவுக்கு பயன்படுத்துவதோ முருகனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. தவிர பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்தில் முருகனுடைய மூல மந்திரம் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து வந்தாலே அத்தனை விதமான துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. 1,00,000 முறை உச்சரித்தா நினைத்த காரியம் உங்களுக்கு அப்படியே நடக்கும். யம பயம் நீங்கிடுங்க. அதுவே நீங்கள் கோடி முறை உச்சரித்தீங்கன்னா முக்தி உங்களுக்கு கிடைத்திடும். முருகப்பெருமானே உங்களுக்கு நேரில் ஜோதி வடிவமாக காட்சி தருவார்னு சொல்லப்படுது.
இந்த பதிவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருட்களால் என்னென்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.